Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நேத்து கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. எப்படி இருக்கு சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஆருடைய அந்த ரிதம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. கரெக்டாக கொண்டு வந்து அனிருத் மேட்ச் பண்ணியிருக்காரு. ரஜினியும் டிஆரும் ஒரு பீட்டுக்கு ஆடி இருந்தாங்கன்னா அதோடைய லெவலே வேற. படத்துல இன்கேஸ் அந்த இன்ட்ரோ சாங்ல அந்த மாதிரி டிஆரும் ரஜினியும் இல்லை, வாய்ப்பு படத்தில் கிடையாது. அஜித் தனுஷ் இந்த கூட்டணிக்கு எவ்வளோ பாசிபிள் இருக்கு சார்? தனுஷ் வந்து அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அநேகமாக அஜித்தை சந்தித்து வடசென்னை 2ங்கிறது தனுஷ் வெற்றிமாறன். அதை இப்போ தனுஷே உறுதிப்படுத்திட்டாரு. வெற்றிமாறனும் சொல்லிட்டாரு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வடசென்னை 2 கொண்டு வரோம். இப்போ இந்த படம்ங்கிறது அதோடைய நிறைய பேர் வந்து ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சார்? ரீமேக் ரைட்ஸ் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அதில் ஒரு 70% எடுத்துப்பாங்க. அதில் விஜயை நீங்கள் பொறுத்துனீங்கன்னா வேறொரு படமாக வரும். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாமலோட பெரிய வணக்கம். இன்னைக்கு சினிமாவை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்காக அண்ணன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. நேத்து கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. எப்படி இருக்கு சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து முக்கியமாக டிஆருடைய அந்த ரிதம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதை கரெக்டாக கொண்டு வந்து அனிருத் மேட்ச் பண்ணியிருக்காரு. அப்புறம் அனிருத் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாருன்னு நீண்ட காலமாக ஒரு செய்தி போயிட்டே இருக்குது. அதுக்கு சும்மா ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இதுக்குள்ளே வந்துட்டாரோங்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அவர் டான்ஸ் ஆடுறது, அவர் வந்து அவருடைய அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடுவில் ரஜினியுடைய கொஞ்சம் ஆமாம், டோட்டலாகவே அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைனாக இருந்துச்சு படத்துக்கு. ரஜினியோட படங்கள் அப்படின்னாலே எஸ்பிபியோட வாய்ஸ்ல வந்து நம்ம இந்த இன்ட்ரோ சாங்கை கேட்டு ஒரு மாதிரி வைப் ஆயிட்டோம் சார். இப்போ அனிருத்தோட வாய்ஸ்ல கேட்கும்போது இவ்வளோ செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. படத்தில் பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே ஜெல்லாயிருவீங்க. நீங்கள் இப்போ சிவாஜிக்கே மலேசியா வாசுதேவன் குரல் கொடுத்துருக்காரு. டிஎம்எஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் மலேசியா வாசுதேவன் கொடுத்தாரு, நம்ம ஒத்துக்கிட்டோம்ல. ஸோ அதுமாரி நீங்கள் இந்த படத்தோடு பார்க்கும்போது நம்மளை அறியாமல் அதில் ஒன்றிடுவோம். அதனால் இது ஒரு பெரிய குறையெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த சாங் நிறைய பேர் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஏன்னா வந்து பெருசாக சாங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, டிஆர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் வருது. இல்லை, அது உண்மைதான். டிஆருடைய அவர் பாடுற மாதிரியே இன்னும் சில வரிகளை போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் குரலுக்கு வந்து ஒரு தனி வசீகரம் உண்டு அவர் குரலுக்கு. ஸோ அந்த ஹம்மிங்கை மட்டும் போட்டது வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாமுங்கிற எண்ணத்தை உருவாக்கியிருக்கு. பட் அது சரியான பார்வை தான். இன்னும் கொஞ்சம் அவரை பாட வச்சுருக்கலாம். நீங்கள் இந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இந்த பாட்டுன்னு எதிர்பார்த்தீங்க சார்? ஆக்சுவலாக நம்ம வலைப்பேச்சிலே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இந்த ப்ரோமோ சாங்கை அனிருத்தும் டிஆரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க, அதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நாங்கள் நினச்சது தான் வந்திருந்தது. அதனால் பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் தானே வரப்போகிறாங்க. அதை தாண்டி நம்ம இதில் ரஜினி வராருங்கிறது எங்களுக்கு தெரியாது, வரப்போகிறதும் கிடையாதுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இப்போ ரஜினியும் அதுக்குள்ளே வந்து அது வந்து வந்திருந்ததுன்னு வைங்களேன். ஆக்சுவலாக ரஜினியும் டிஆரும் ஒரு பீட்டுக்கு ஆடி இருந்தாங்கன்னா அதோடைய லெவலே வேற. பட் அது இல்லைல்ல. அதை எதிர்பார்க்கலாமா சார் படத்துல இன்கேஸ் அந்த இன்ட்ரோ சாங்ல அந்த மாதிரி டிஆரும் ரஜினியும்? இல்லை, வாய்ப்பு இல்லை. இது வந்து ப்ரோமோக்காக வந்திருக்கிறாரு, படத்தில் கிடையாது அவங்க. ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு வந்து கூலி படத்துக்கு இருக்கு. படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூடிய சீக்கிரம் வந்து படத்தை பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இந்த கூலி படம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, லோகேஷ் கனகராஜுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. இந்த முறை வந்து அவர் நம்ம ஸ்லிப் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ லியோவில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப போராக இருக்குது, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் விமர்சனம் சொன்னாங்க. விஜயுடைய அப்பாவே ரொம்ப கடுமையாக ஒரு சார்ஜ் வச்சார் லோகேஷ் கனகராஜ் மேலே. இப்படிலாம் பண்ணுறீங்க, என் பையனை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன், நீங்கள் இப்படிலாம் பண்ண எப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அது லோகேஷ் கனகராஜுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா நான் ஃபோன் பண்ணி அவர் எடுக்கலை, என் ஃபோன் நான் திரும்ப உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் கூப்பிடல அப்படின்லாம் சொன்னார். அப்போ அவருக்கும் ஒரு வருத்தம் இருக்குல்ல, நம்ம அவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறது? ஏன்னா ஒரு படம் சரியாக வராமல் போகிறதுக்கு டைரக்டர் மட்டும் காரணம்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அவருக்கு என்னென்ன சிக்கல் வந்ததுங்கிறத அவர் வாயால் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அப்போ அவர் இவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு இருக்குது, நீங்கள் பாட்ட வெளியில் இருந்து பேசிட்டீங்க அப்படின்னு போய் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. அப்போ இதையெல்லாம் எங்கே அவர் ரெக்டிஃபை பண்ணி சொல்ல முடியும்னா அடுத்து வர்ற படத்தில் தான். நான் வந்து சரியாக தான் இருக்கேன், எனக்கு சரியான ஒத்துழைப்பு இருந்தால் இந்த படத்தை நான் நல்லா கொண்டு வந்திருப்பேன்னு சொல்கிறதுக்காக இன்னொரு படத்தை அவர் வெற்றி படமாக கொடுக்கணும். அப்போ இந்த படத்தில் கமிட் ஆகும்போதே அவர் என்ன சொல்கிறாரு, சார் என்னை வந்து நெருக்கடி கொடுக்கவே கொடுக்காதீங்க,
ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதற்குள்ளே நீங்கள் வரணும்னு சொல்லாதீங்க, என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விடுங்க, நான் ஒரு நல்ல படம் எடுத்து தரேன்னு தான் போய் கமிட் ஆகுறாரு. அவங்களும் ரொம்ப ஃப்ரீ ஹேண்டடாக நீங்கள் ஓகே எல்லாம் உங்கள் என்ன கேட்குறீங்களோ தர்றோம் அப்படின்னு தான் சன் பிக்சர்ஸ் வராங்க. அதே மாதிரி ஒரு கேட்டதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அவ்வளவு செலவு பண்ணி இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் ரொம்ப சின்சியராக எடுத்திருக்காரு. ஸோ அதனால் இந்த படத்தின் மீது நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயமாக நல்ல படமாக இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம். அதை தாண்டி அதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்ததுன்னா அது அப்புறம். கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள்லையுமே படத்துல இருந்து எந்த ஒரு சீனையுமே பார்க்க முடியல சார். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க கண்டிப்பா வந்து ரஜினி சார் அப்படி போயிட்டு வர. இல்லை அதெல்லாம் இருக்கே படத்தில் ஒரு சின்னதாக ஒரு சாங் வந்து ஏற்கனவே ஒரு ப்ரோமோ வந்தது இல்லை சார், அந்த கிளிப்பிங்ஸ் தான் இருந்தது. படத்துல இருந்து எதுவுமே இல்லை. ஏன் சார் அது? இல்லைங்க, நீங்கள் அப்போ படத்தில் என்ன காமிப்பீங்க அது ஒன்றும் இருக்குல்ல. எல்லாத்தையுமே இங்கே பார்த்துட்டு அப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு கை தட்டுறது விசில் அடிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ அதனால் படத்தில் தனியாக ஸ்பெஷலாக காமிப்பார். விக்ரம் அப்படிங்கிற படத்துல ரோலக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப பாராட்டினாங்க சார். காரணம் என்னன்னா அது வரைக்குமே படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே ரோலக்ஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பத்தி நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா வந்து கூலில நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே அடிக்கடிக்கு ரிவீல் பண்ணிடுறாங்களே சார். அமீர் கான் கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. அட்லீஸ்ட் லோகேஷ் வந்து சொல்லியிருக்கலாமோ இந்த மாதிரி கேரக்டரை பத்தி பெருசா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி. பெரிய நடிகர்கள்ட்ட சொல்ல முடியாது. அவங்க வர்றதே பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் சார் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனையாக அவங்க எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து பெரிய நடிகர்கள்ட்ட நீங்கள் சொல்லவே முடியாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் பாடுற பாடலாம் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பாருங்களேன். ஒரு ஹீரோ வந்து அவர் கேரவன்லேருந்து இறங்க வைக்கிறதுக்குள்ளே அவங்க பாடுற பாடு ஷார்ட் ரெடி வாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களால. ஆனால் சொல்லுவதற்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் சொல்ல மாட்டாங்க. அப்படியே பேடை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க. அவராக அப்படி பேசிகிட்டு இருந்தவர் இப்படி திரும்பி பார்த்து ஆஹா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிற்கிறாரா அப்போ ரெடி ஆகிடுச்சு போல இருக்கு அப்படின்னு இறங்கி வர்ற வரைக்கும் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து பெரிய நடிகர்களுடைய வழக்கமாக இருக்குது. அப்போது என்னதான் ஒரு பெரிய டைரக்டராக இருந்தாலும் சார் படத்தை பற்றி எங்கேயும் பேசாதீங்க சார்னு சொல்ல முடியுமா? முதல்ல அது அமீர் கான் மாதிரி ஒரு பெரிய நடிகர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? நாகார்ஜுனா மாதிரி ஒரு நடிகர்கிட்ட சொல்ல முடியுமா? அவங்க வந்து ரஜினி படத்தில் நம்ம நடிக்கிறோம். ஏன்னா ரஜினியை வந்து அவங்கெல்லாம் ரொம்ப வியந்து பார்த்தவங்க. இன்றைக்கி வந்து ரஜினியை பல பேர் வந்து விமர்சனங்கள் செஞ்சால் கூட ஒரு நடிகராக இந்தியா முழுக்க வியக்கப்படுகிற ஒரு நடிகராக ரஜினி எப்பவுமே இருக்கார். அதுவும் அங்கே இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே ரஜினியுடைய அந்த ஸ்டைலெல்லாம் வியந்து பார்க்குறவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் இது சம்மந்தமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பேசும்போது அவங்களுக்கு ஃப்ளோவாக வந்துடுது. ரஜினியை பற்றி பேசும்பொழுதே அவங்க நான் அந்த படத்தில் இவ்வளோ நேரம் வர்றேன் அப்படி பண்ணியிருக்கோம்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தடுக்க முடியாது. இல்லை அமீர் கானோட பார்ட் வந்து கூலியில் என்னவா இருக்கும் சார்? அமீர் கான் வந்து படத்தில் ஒரு 8 நிமிஷம் வர்றதா சொல்கிறாங்க. முக்கியமான கீ ரோலாக இருக்கும். அவ்வளோதான். அந்த ரோல் வந்து ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு போயிடும். அவ்வளோதான். அதை தாண்டி படம் முழுக்க வர வாய்ப்பு இல்லைல்ல. அங்கங்கே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா கூட அது எத்தனை நாள் டேட்டு கொடுத்தாருன்னு தெரியாது. இன்னொன்று அவ்வளோ பெரிய நடிகரை கூப்பிட்டு வந்து நீண்ட நாள் எடுக்கவும் முடியாது. ஏன்னா படத்தில் ஹீரோ ரஜினி தானே, அவர் இல்லைல்ல. ஸோ அதனால் 8 நிமிஷம் வர்றதா சொல்கிறாங்க. ஆனால் ரஜினிக்கும் அமீர் கானுக்கும் ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குமா சார்? எனக்கு தெரிந்து பெரிய வில்லனிக்கெல்லாம் அவரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பாசிட்டிவான ரோலாக தான் இருக்கும். ஆமாம். ஜனநாயகன் படத்தை விட கூலி படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இன்னும் வரல. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து பண்ணிட்டதா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சார் பாஸ்? அதாவது இந்த நான் தியேட்டர்கள் வந்து இப்போ எஃப்எம்எஸ் மற்ற ஓடிடி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விலைக்கு போகிறதா சொல்கிறாங்க. இப்போ நான் அநேகமாக இப்போ இந்த இன்டர்வியூ நீங்கள் இன்றைக்கி போடுறீங்களா நாளைக்கு போடுறீங்களான்னு எனக்கு தெரியல. சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தினுடைய பிஸ்னஸ் தொடர்பாக ஒரு டீட்டெயில் ஒன்று கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து எல்லாமே சொல்லிவிடுவாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு எஃப்எம்எஸில் வந்து கூலி படத்தை விட அதிக விலைக்கு தான் வச்சுருக்காங்க. ஜனநாயகனை விட கூலின்னு நம்ம சொல்ல முடியாது, கூலியை விட ஜனநாயகன் சொல்கிறான். பட்டு அந்த ஃபிகருடைய வித்தியாசம் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுத்து வெளியாகக்கூடிய ஒரு பெரிய படம், பிரம்மாண்டமான படம் அப்படின்னா கண்டிப்பாக கூலியை தான் சொல்லணும். இந்த படமாவது இந்த 1000 கோடி ரேஸில் வருமா சார்? 1000 கோடி தமிழ் படம் எதுவுமே வராதுங்க. அதனால் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்வியே தவிர்த்துறது நல்லது. ஏன்னா அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம பலமுறை சொல்லிட்டோம். இன்னொன்று வந்து இப்போ ஓடிடி பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ இந்தியில் வந்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அங்கே 8 வாரம் கழித்து தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஓடிடியில். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, 4 வாரம் கழித்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஓடிடியில் சைன் பண்ணிடுறாங்க. அப்போ இந்தியில் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது, அங்கே பண்ண மாட்டாங்க. 4 வாரம் நீங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா
ஹிந்தியில் இந்த படத்தை வந்து ஹிந்தி மார்க்கெட்டில் கொண்டு வர மாட்டாங்க. பாலிவுட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆகும்னா உங்களுக்கு ஹிந்தி வெர்ஷனாக ரிலீஸ் ஆகாது, தமிழ் வெர்ஷனாக போகும். அது எத்தனை பேர் பார்ப்பாங்க? அப்போ தியேட்டர் எண்ணிக்கை பெருசாக குறைஞ்சிரும். அப்போ கலெக்ஷனும் பெருமளவு குறையும் இல்லையா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது அதுக்குள்ளே. இப்போ அமீர் கான் 8 நிமிஷம் வராருங்கிறதுக்காக அந்த படத்தை வந்து அங்கே பயங்கரமாக ஓட்ட போகிறாங்களா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஏதோ ஒரு கெஸ்ட் ரோல் வந்திருக்காரு, அவ்வளோதான், போயிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு தமிழ் படம் 1000 கோடி அடிக்கணும்னா அது கேஜிஎஃப் மாதிரி நீங்கள் எடுக்கணும், மகதீரா மாதிரி எடுக்கணும், எஸ்எஸ் ராஜமௌலி ஸ்டைலில் எடுக்கணும். அப்படி யாராவது இங்கே எடுக்கிறாங்களா? கிடையாது கிடையாது. படத்தில் கிராண்டியரே தெரிய மாட்டேங்குது. எல்லா சம்பளத்தையும் நடிகர்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் படத்தில் எங்கே அந்த கிராண்டியர் இருக்கும்? டக் லைஃப் அப்படிங்கிற படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கடந்த வாட்டி நம்ம மீட் பண்ணும்போதும் பேசியிருந்தோம் சார். இந்த மணிரத்னம் மன்னிப்பு கேட்டாருன்னு ஒரு விஷயம் கடந்த 3 நாளாக சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போச்சு. உண்மையாவே என்னதான் சார் நடக்குது? இதெல்லாம் யார் கிளப்பி விட்றாங்கன்னே தெரியலங்க. பல விஷயங்களை உண்மை மாதிரியே போட்டுறாங்க. சில நேரம் நாங்களே நம்பிடுறோம் அதை. ஓ என்னடா அது இப்படி சொல்லிட்டாரா, ரைட்டு, ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னா நாங்கள் எங்கே சார் சொன்னோங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணலன்னா நம்மளே ஏமாந்துக்கிற அளவுக்கு அந்த செய்தியை அவ்வளோ கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் மெட்ராஸ் டாக்கீஸ் ரொம்ப பேர் அதிர்ச்சிக்கு ஆளாகி நாங்கள் அப்படிலாம் கேட்கவே இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் கேட்டால் தவறு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மணிரத்னம் மீது மக்கள் வந்து ஒரு பெரிய அன்பு வச்சுருக்கிறதுனால, மரியாதை வச்சுருக்கிறதுனால தான் இந்த படத்தை ஏன் எப்படி எடுத்தீங்கன்னு கோவப்படுறாங்க. அப்போ நீங்கள் அவங்க முன்னால் வந்து ஆமாங்க நீங்கள் நினச்ச மாதிரி நல்லா எடுக்க முடியல, தயவுசெய்து மன்னிச்சிங்க, நான் இன்னொரு நல்ல படம் தரேன்னு சொல்கிறதுல என்ன கெட்டு போச்சு? சொல்லுங்களேன். இதே மாதிரி ஒரு டைரக்டர் சொன்னார், தெலுங்கில் தான் நினைக்கிறேன், இது மாதிரி நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு படத்தை என்னால் கொடுக்க முடியல, அதனால் என்னை மன்னிச்சிங்க, நான் அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கிறேன் ஒரு டைரக்டர் சொன்னார். எனக்கு மறந்து போச்சு. அப்போ அது பரபரப்பான செய்தியாக இருந்துச்சு. அதுமாரி ஒரு குறை குற்றத்தை ஒப்புக்கொள்வதில் என்ன தவறுன்னு எனக்கு புரியல. அவசரப்பட்டு அவங்க மறுத்திருக்க வேண்டாம், நல்ல விஷயந்தான் அது மன்னிப்பு கேட்கறது. விஜயோட 70வது படத்தை மணிரத்னம் இயக்க போகிறதா ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் சார். எந்த அளவுக்கு சார் உண்மை? அந்த அதுக்கான ஏதாவது மணிரத்னத்தை பார்த்து சிம்புவை தெரிச்சு ஓடிட்டு இருக்காரு. விஜய் எப்படி கேட்டேன் இல்லை சார், ஏன்னா அவரோட தக் லைஃப்னு ஒரு படத்தை பார்த்துட்டு விஜய் மாதிரி ஒரு ஹீரோ வந்து மணிரத்னத்துக்கு டேட்டு கொடுப்பாரா? முதல்ல நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? இல்லை சார், ஏன்னா வந்து விஜயோட பர்த்டே அன்னைக்கு மமிதா பைஜு சொல்லியிருந்தாங்க அடுத்தடுத்து விஜய் சார் படம் பண்ணுவாங்க அப்படின்னு. பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் மணிரத்னத்தோட பண்ணுவாராங்கிறது இப்போதைய கேள்வியாக இருக்குது. அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. இப்போ எஸ்டிஆர் வெற்றிமாறன் இந்த கூட்டணியை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். முக்கியமாக இந்த அமாவாசை நாளில் வந்து ஏதோ ப்ரமோலா வர்றதா கேள்விப்பட்டிருந்தோம் சார். ஆனால் அது எதுவுமே வரல. என்ன சார் ஆகுது இந்த படத்தோட? ஆக்சுவலாக வெற்றிமாறன் வந்து அதில் இன்னும் ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டாரன். இப்போ எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னா ப்ரோமோ வந்து அமாவாசை அன்னைக்கு வந்திருக்கும். பட் அவருக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இன்னொரு கெட்டப்பில் சிம்புவை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறார் அவர். அதனால் வேற ஒரு கெட்டப் பண்ணி இன்னொரு நாள் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம், வேற ஒரு நாள் இல்லை அப்படின்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஷூட்டிங் இன்னும் நடக்கலை. ஒரு நாள் எடுத்துட்டாங்கன்னா அது வந்துடும். அப்போ டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறாரா சார் இந்த படத்தில்? டபுள் கெட்டப்பில் வராரு. டபுள் ஆக்ஷனான்னு தெரியல, டபுள் கெட்டப். இந்த படத்தில் வந்து நெல்சன் நடிக்கிறாரு, மணிகண்டன் நடிக்கிறாரெல்லாம் கேள்விப்படுறோம் சார். என்னதான் சார்? நெல்சன் நடிக்கிறார். நெல்சன் ஆக்சுவலாக ப்ரோமோவில் நெல்சனாகவே வராரு, டைரக்டர் நெல்சனாகவே வராரு. அப்புறம் விசாரித்தோம்னா படத்துலையும் அவருக்கு கேரக்டர் இருக்குது. அவர்கிட்ட ஏதோ ஒரு 10 நாளாக என்னமோ டேட் கேட்டிருக்காங்க போட்டு அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் படத்தில் வராரு. மணிகண்டன் வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ மணிகண்டன் வந்து ஒரு தனி ஹீரோவாக வந்துட்டார். இப்போ சிம்பு படத்தில் வந்து மணிகண்டனுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கும்? ஏற்கனவே சமுத்திரகனி இருக்கார், அதில் அமீர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் வேறு யார், இன்னும் இவர் கிஷோர் இருக்கார். ஸோ இப்போ இவங்கெல்லாம் இருக்கும்போது மணிகண்டனுக்கு பெரிய ரோல் இல்லாமல் அப்படி வந்துட்டு போகிற ரோல்னா அவருடைய கேரியரை பாதிக்கும். அவர் இப்போ தான் பெரிய ஹீரோவாக வந்துட்டு இருக்கார், அவர் எப்படி இதுக்குள்ளே வருவார்? ஸோ அது மாதிரி சந்தேகம் இருக்குது. பட் அதை தாண்டி வந்து வெற்றிமாறன் படம் நான் ரொம்ப ரசிக்கிற டைரக்டர், நான் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம விசாரித்தோம்னா அப்படி ஒன்றும் இல்லை. அஜித் தனுஷ் இந்த கூட்டணிக்கு எவ்வளோ பாசிபிள் இருக்குது சார்? நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அஜித்தும் தனுஷும் இணைந்து ஒரு படம் கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே அஜித் படம் வந்து பெரும் கூட்டம், ரசிகர் கூட்டம் கொண்டாடுவாங்க. இதில் தனுஷ் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவோட அஜித் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா கட்டாயமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வரும். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக தனுஷ் வந்து அடுத்த மாதம், அதாவது வர்ற ஃபர்ஸ்ட் வீக்கில் அநேகமாக அஜித்தை சந்தித்து கதை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதோ ஒன்லைன் ஸ்டோரிலாம் சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது ஒன்லைன் சொல்லிட்டாங்க. இது தாண்டி அதை டெவலப் பண்ணி சொன்னார். அதை டெவலப் பண்ணி சொல்ல போகிறாரு போய். அவரோட அந்த நியூ கெட்டப்லாம் கூட வந்து தனுஷ் சாரோட படத்துக்காகலாம் சொல்கிறாங்களே சார். ஏங்க
ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். 2 மாதம் 3 மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே எதுக்கு கெட்டப் மாற்றணும்? அந்த நேரத்தில் தானே மாற்றணும். இன்னொன்று இந்த கெட்டப்பெல்லாம் வந்து படத்தில் வந்தால் நமக்கே பரிதாபமாக இருக்கும். அஜித்தை பார்க்க என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. இது வந்து கார் ரேஸுக்காக அவருடைய உடம்பை குறைச்சி அவருடைய சௌகரியங்களுக்காக சில வேலைகளை பண்ணியிருக்காரு. படமாக வரும்போது ஒரு வேற ஒரு ஆளாக வந்து நிற்பார். அது இப்படி வரமாட்டார் நிச்சயமாக. சூர்யாவுடைய தேர்வுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? அடுத்தடுத்து இயக்குனர்களை செலக்ட் பண்ணுறாரு. எல்லாமே வந்து நல்ல டேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு அப்படிங்கிற ஒரு படம், அந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாயிருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்படுறோம். எப்படி சார் வந்திருக்கான் படம்? இல்லை, படம் நல்லா இருக்குங்கிறாங்க. ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது. படத்தை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தவங்க நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பேசிக்கலாகவே ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப ஹியூமரஸ்ன்னு சொல்லுவார். இந்த படத்தோட கண்டென்ட்டும் வந்து கிட்டத்தட்ட நம்முடைய பக்தி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஊரில் சாமி வரும், அருள் வந்து ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையோடு போகுது இது. ஸோ அதனால் ரசிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சூர்யா அதுக்கப்புறம் அருண் மாதேஸ்வரன் இந்த காம்போ கேட்கறதுக்கே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு சார். உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்ததா? அருண் மாதேஸ்வரனை பொறுத்தளவுக்கு வன்முறை ஜாஸ்தியாக படம் எடுக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படங்களுமே ரொம்ப பயங்கர ரத்த வெறியாக இருக்குது. அப்படி இருக்கிறவர் சூர்யா வச்சு ஒரு அவ்வளவு பெரிய ரத்த வெறியோட ஒரு படம் எடுக்காமல் இருந்தால் அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சூர்யாவுக்கும் நிறைய பெண்கள் குழந்தைகள்னு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. இப்போ அவங்க தியேட்டருக்குள்ளே வரும்போது இவ்வளவு வன்முறை அவங்க தாங்குவாங்களான்னு நினச்சி ஒரு படம் பண்ணாருன்னா நிஜமாக அந்த கூட்டணி நல்ல கூட்டணியாகவே இருக்கும். ஆனால் ஏற்கனவே அருண் மாதேஸ்வரத்தோட இயக்கத்தில் வந்து லோகேஷ் நடிக்க போகிறதா ஒரு விஷயம் கேள்விப்பட்டோமே சார். இல்லை, அது ஒன்று இருக்குது. ஒருவேளை இந்த படத்துலேயே அவர் நடிக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா லோகேஷை முழு ஹீரோவை வச்சு ஒரு முழு படத்தை எடுக்க முடியாதுல்ல. ஸோ ஒருவேளை சூர்யாவுக்கு கூடவே வர்ற மாதிரியோ அல்லது சூர்யாவுடைய வில்லனா லோகேஷ் கனகராஜை கொண்டு வர மாதிரியோ கூட இருக்கலாம். பட் நமக்கு தெரியல, அதுதானான்னு தெரியல. பட் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது ரெண்டும் ஒன்றாங்கிறது இந்த அறிவிப்புகள் வரும்போது தெரியும். சூர்யா அவர்களுக்கு வந்து லோகேஷோட கூட சேர்ந்து படம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசைங்கிறது அவரே நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து லோகேஷோட ப்ரொடக்ஷனில் சூர்யா அவர்கள் ஒரு படம் நடிக்க போகிறாராமே சார், அது எல்சியூவில். ஆமாம், இல்லை இப்போ சூரி வந்து அந்த ஸ்டோரி நாலேஜ் அவர்கிட்ட நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ சூரி மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு காமெடியனாக இருந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, 2 படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்க எடுக்கிற முடிவுகளே வேறையாக இருக்கும். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் சூரி வந்து தன்னுடைய பட லைனை ரொம்ப அழகாக ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமாக எடுக்கிறாரு. அதில் வந்து கதைக்கு தான் நிறையா முக்கியத்துவம் இருக்குது. ஏதோ நம்மளை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணணும், நாம் இப்படி வந்துட்டோம் அப்படி வந்துட்டோம்லாம் சூரி நினைக்கவே இல்லை இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். நாளைக்கு என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு லோகேஷ் கனகராஜோடு இணைந்து படம் பண்ணணும்னு நினைக்கிறது, அது கைகூடி வர்றது. பல பேருக்கு அந்த ஆசை இருக்கும். ஆனால் லோகேஷ் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து அதை தள்ளி போடுவார். நம்ம என்னதான் ஒரு ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் இல்லை, வெறும் பணத்தை தான் போடுறாரு அப்படின்னா கூட அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. இப்போ அதில் சூரி மாதிரி ஒருத்தரோட ட்ராவல் பண்ணுறது இல்லை, ஒரு புது காம்பினேஷனாக இருக்குது, நல்லா இருக்குது கேட்கும்போது. இந்த படம் எல்சியூவில் வருமா நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லைங்க, அவர் டைரக்ட் பண்ணுற படம் வருதான்னு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இப்போ பென்ஸ் படத்தை வந்து அவர் ப்ரொடியூஸ் தான் பண்ணுறாரு. இல்லை, அதுலேயும் அப்படிலாம் ஒன்றுமே வரலையே. எந்த கேரக்டர் அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இப்போ வெற்றிமாறன் அவர்கள் வடசென்னை படத்துக்கு என்ஓசி வாங்கியிருக்காரு. எதுக்காக சார் அந்த ப்ராசஸ்ல? இல்லை, வடசென்னைக்கு என்ஓசி வாங்கியிருக்கிறாருன்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது. வெற்றிமாறன் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்கார் தனுஷ் அவங்க ஆஃபீஸில். என்னென்னா இப்போ வடசென்னையிலேருந்து ஒரு கதையை நீங்கள் உருவாக்கி கொண்டு வரும் பொழுது நாளைக்கு ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் வரலாம். இன்றைக்கி வந்து நண்பர்களாக இருக்கிறவங்க நாளைக்கு திடீர்னு வந்து ஒரு கருத்து முரண் வரலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ப்ராப்பராகவே போயிடுவோம் அப்படின்ட்டு நண்பர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சின்ன என்ஓசி கொடுங்க, இதுலேருந்து ஒரு கிளைக்கதையை நாங்கள் உருவாக்குறதுக்கு நீங்கள் என்ஓசி கொடுங்கன்னு கேட்குறாரு. வடசென்னை 2ங்கிறது தனுஷ் வெற்றிமாறன் தான். அதை இப்போ தனுஷே உறுதிப்படுத்திட்டார், வெற்றிமாறனும் சொல்லிட்டார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வடசென்னை 2 கொண்டு வர போகிறோம்னு. இப்போ இந்த படங்கிறது அதோடைய ஒரு சாயலாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் வடசென்னை 2 எல்லாம் கிடையாது. அப்போ அந்த டைட்டில் வந்து தனுஷ்ட்டு தான் இருக்குது, டைட்டிலை வாங்க போகல. அந்த கதையிலிருந்து ஒரு கிளை கதையை உருவாக்கிக்கிறதுக்கு அனுமதி கேட்டு போயிருக்காரு, அவ்வளோதான். அப்போ இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் சார்? எஸ்டிஆர் அவர்கள் நடிக்கக்கூடிய அவரோட 49வது படத்தோட கதை என்னவா இருக்கும்? இல்லை, அதான் வடசென்னையில் கிஷோர் கேரக்டர் வருது இல்லை, அந்த கிஷோர் கேரக்டர்லேருந்து இதை கொண்டு வராங்க. சிம்பு கிஷோருடைய பையனாகவோ அப்படி கொண்டு வராங்க. அப்போ வடசென்னை பாகத்தோட 2ல் எஸ்டிஆர் வந்து ஹீரோவா இருப்பாரு, தனுஷ் ஹீரோ. தனுஷ் தான் ஹீரோ. அப்போ எஸ்டிஆர் வில்லனா சார்? இல்லை, அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுங்கிறது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் அப்படி நடக்காதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த படத்திலே தனுஷ் கேமியோ நினச்சா வரலாம், ஆனால் வரமாட்டார்.
அதே மாதிரி தான் சிம்பு. அவர் படத்தில் சிம்பு கேமியோ வரணும்னு நினச்சா வரலாம், ஆனால் வரமாட்டார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போலேருந்து அந்த அந்த ரைவலை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிம்பு தனுஷ்னு நாளைக்கு அஜித் விஜயா அவங்க வந்து நிற்பாங்க. இன்றைக்கி அஜித் விஜயும் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வியை இவங்க இன்னொரு 10 வருஷம் கழித்து எல்லாரையும் கேட்க வைப்பாங்க. நடிக்கலைங்கிறது அப்புறம். ஆனால் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்தோட கிளிம்ஸ் பார்த்தீங்களா சார்? உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உள்ளபடியாக அதில் வந்து அந்த கத்தியில் அப்படி இந்த மீசையை பண்ணுறது அதெல்லாம் அதுதானே ரசிகர்களுடைய கைத்தட்டுகிற அந்த மொமெண்ட்லாம் அதுதானே. ஸோ அந்த மாதிரி படத்தில் 10 இருந்ததுன்னா போதுமே. ஸோ அதனால் முழுக்க ஒரு கமர்ஷியல் படமாக தான் கொண்டு வரேன். நிறைய பேர் வந்து ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சார்? ரீமேக் ரைட்ஸ் இவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அதில் ஒரு 70% எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுலேயே வந்து நல்ல சூப்பர் சீன்லாம் நிறைய இருக்குது. பயங்கரமாக கைத்தட்டலாம். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பாலகிருஷ்ணா வந்து அவ்வளோ பிரமாதப்படுத்தியிருப்பார். அதில் விஜயை நீங்கள் பொறுத்துனீங்கன்னா வேறொரு படமாக வரும். ஸோ அதனால் அப்படியே கூட எடுக்கலாம். ஆனால் இங்கே இந்த சில அரசியல் விஷயங்கள்லாம் உள்ளே போடுறதுனால ஒரு 30% மாற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு. பகவந்த் கேசரி படம் தெலுங்கு படம் நமக்கு பெருசா வந்து செட் ஆகாதுன்ற தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய படம் தெலுங்கு படங்கள் இங்கே தமிழில் நம்ம கொண்டு வந்திருக்கோமே. ஆனால் அந்த படங்கள்லாம் பெருசாக போக மாட்டேதுல சார். இப்போ ஏன்னா குபேரா படத்துக்கே வந்து இங்கே நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. நான் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு நல்லா தெலுங்கு டைரக்டர் இயக்குன படத்தை அவர் ஃப்ளேவரில் ஒரு பண்ணிட்டார். ஸோ அது வந்து இங்கே நமக்கு வந்து தனுஷை நம்ம ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்துருக்கோம். அவர் வந்து படத்தில் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி வருவார்னு நம்ம நம்பிட்டு இருக்கும்போது அது நடக்கலை. அந்த ஏமாற்றம் தான் அந்த படம் இங்கே ஓடலை. பட் அங்கே சேகர் கமலா எப்படி படம் எடுப்பாருன்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த படத்தை ரசிச்சிட்டாங்க. பட் தெலுங்கு படங்கள் நிறைய படங்கள் இங்கே சூப்பராக ஓடிருக்கு. ரீமேக் பண்ண படங்களே தமிழில் ரீமேக் பண்ணி பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஜெயம் ரவிலாம் எப்படி இங்கே வந்தார்? தெலுங்கில் உள்ள பல படங்களை ரீமேக் பண்ணி தானே வந்தார். குபேரா படத்துக்கு வந்து நல்ல மிக்சடான ரிவ்யூஸ் கிடைச்சிருந்தாலும் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டி குபேரா படத்தோட எண்ட் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த படம் பெருசாக போகலை. அவங்க ஓவராலாக சொல்லியிருக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் அந்த படம் ஃபெயிலியர் தான். அதை ஒத்துட்டு தான். நிறைய சினிமா சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதும் ரொம்ப நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.